எம்பிஎம் கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம ஜங்ஷன் ரெட்டப்பாலம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்ன காரணத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022, 2023, 2024 கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னால போடப்பட்ட வழக்கு. அதாவது அந்த பைக்கு ரேஸ் பண்றது, இந்த ஸ்டாண்டை வந்துட்டு கீழே வந்து தேய்ச்சிக்கிட்டே போய் அந்த தீ உண்டாகிற மாதிரி போகிறது, அதே நேரத்தில் வந்துட்டு 3 பேர் போகிறது, அந்த பைக் ரேஸ் பண்ணி வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, குறிப்பாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்ச அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ, அப்புறம் நேரில் காவல்துறை வந்துட்டு பைக்கோட சேர்த்து பிடிச்சது, இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக வழக்கு போடப்பட்ட அந்த கிட்டத்தட்ட குறைஞ்ச வயசுல உள்ளவங்க, என்ன சொல்றது, 14, 15, 16, 17, 18 இந்த மாதிரி வயசுல உள்ளவங்க, ஓட்டுநர் உரிமம் இல்லாதவங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெருநாள் நைட்ல கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம மேலப்பாளையம் சரி, அப்புறம் ரிலையன்ஸ் சிக்னல் பக்கத்துல இந்த மாதிரி மேலப்பாளையத்துல சுற்றி உள்ள பகுதியில ரேஸ் பண்றது, அப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்றது, இந்த பைப் ஆரன்னு சொல்லுவாங்க, வித்தியாசமா சவுண்ட் எழுப்பக்கூடிய அந்த ஆரன்களை ஒலிக்கி வச்சு மற்றவங்களுக்கு இடையூறு பண்றது, அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு போறது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அதுக்கு வந்துட்டு வழக்கு போடப்பட்ட பிறகு இப்போ அதாவது அது கிடப்பில் கிடக்க வழக்கு எல்லாமே கூப்பிட்டு எல்லாட்டையும் இப்போ எழுதி வாங்குறாங்க. அந்த வழக்கை நீங்க முடிக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு நீதிமன்றத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயமா தான் நான் இன்னைக்கு போயிருந்தேன். என்ன காரணம் வந்துட்டு நம்ம கமிஷனர் அவங்க வந்துட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே பழைய வழக்குகள் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க, ரேஸா இருக்கட்டும், இந்த பைப்பாரனா இருக்கட்டும், இல்ல மத்த நான் சொன்னது எல்லா கதைகளிலும் ஈடுபட்டவங்க அந்த பழைய கேஸ்லாம் நோண்டி அவங்கள்ட்ட எழுதி வாங்குறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கோம், இனிமேல் பண்ண மாட்டோம், ஏற்கனவே போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் அந்த வழக்கு இருக்குல்ல, அதை நாங்க வந்துட்டு அதுக்காக வந்துட்டு கோர்ட்ல ஆஜராகும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கோர்ட்ல ஆஜராகாத பட்சத்துல கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மேலப்பாளையத்து மக்கள் நம்ம கிட்டத்தட்ட 1 மாத காலமா ரமலானுடைய காலம் அழகான முறையில் நோன்பு பிடிச்சி இரவுகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ரொம்ப நல்ல முறையில் ரமலான் கழிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளோட எல்லாருக்கும் கூலி தருவான். அது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இளைஞர்கள் இன்னும் அந்த பழக்கத்தை விடுறதா இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைக்கு, அதாவது மேலப்பாளையம் சந்தை ரவுண்டான சுற்றி இருக்க பகுதியில் ஒரு 10 பைக்கு போகுதுன்னா அதுல 7 பைக்ல குறைஞ்ச 3 பேர் போறாங்க. அவங்க எப்படி போறாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், பைக்கோட சைடு ஸ்டாண்டை கீழே அப்படி இறக்கி விடுறது, சென்டர் ஸ்டாண்டை கீழே இறக்கி தீப்பொறிகள் அப்படி கிளம்புது, அந்த மாதிரி போறாங்க. ஒரு பைக்குக்கு 3 பேர் போறாங்க. பைப் ஆரனு, அப்புறம் வந்துட்டு வித்தியாசமான ஆரனு, இந்த மாதிரி அடிக்கிறாங்க. நைட்ல இரவு நேரத்தில் எவ்வளவு தொந்தரவா இருக்கும். அதே நேரத்தில் வந்து ரேசிங்கும் போறாங்க. இந்த செயல்களில் தயவு செய்து ஈடுபடாதீங்க. தாய்மார்களும் தகப்பமார் கண்டிப்பா கண்டிங்க. இந்த 3 நாள் குறிப்பா நேற்றுலாம் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் சிக்னல் பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை ஆய்வாளர், அப்புறம் ஒரு 4-5 பேர், ஒரு போலீஸ் அங்க நிக்கிறாங்க. மேலப்பாளையம் சந்திர ரவுண்டால மட்டும் குறைஞ்ச ஒரு 10க்கும் மேற்பட்ட போலீஸ்கள், அப்புறம் வந்து நம்ம வீச்சு விலாசர் ஜங்ஷன், வீச்சு விலாசர் பக்கத்துல அங்க ஒரு 4-5 போலீஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாட்டுச்சந்தை தாண்டி அந்த லாட்ல ஒரு அந்த சர்ச்சி பக்கத்துல ஒரு போலீஸ் பாயிண்ட் வரும், அங்க ஒரு 5-6 போலீஸ், குறிச்சிமுக்குல போலீஸ், மேலப்பாளையத்தை சுற்றியே போலீஸ். என்ன காரணம், இந்த இளைஞர்கள் பண்ணக்கூடிய இந்த தவறு தான். தயவு செய்து இளைஞர்களுக்கு நாங்க எம்பிஎம் கோமாளி சேனல் சார்பாக வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து நைட்டு 10 மணிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு, பிறநாளுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா வாங்கி முடிச்சிருங்க. 10 மணிக்கு மேல பைக்ல சுத்தாதீங்க. எல்லாருமே சின்ன பசங்களாங்க, 14-15 வயசு பசங்க, தயவு செய்து சுத்த வேண்டாம். சுத்தி இந்த மாதிரி வந்துட்டு ரேஸ் பண்ணி இந்த மாதிரி வழக்குகளை வாங்கிட்டு பெருநாள் நேரங்கள்ல, அதாவது பெருநாளை ரொம்ப சந்தோஷமா தாய் தோப்பை கொண்டாடணும், குழந்தைகளோட புது துணி எடுத்து கொடுத்து, ஆனா நம்ம சொந்த பந்தங்கள் இல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு பித்ரா அரிசிகளை கொடுத்து, அவங்களுக்கு உணவுகளை சமைத்து கொடுத்து, பொருளாதாரமா கொடுத்து, இந்த மாதிரி சந்தோஷமா கழிக்கக்கூடிய ஒரு நாட்கள், இந்த பெருநாளுடைய நாட்கள்ல தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்காதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதீங்க. எம்பிஎம் கோமாளி சேனல் சார்பா நான் இதை வந்துட்டு உங்களுக்கு நான் அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலும் கேட்டுக்கிறேன், அதே நேரத்தில் தாய் தோப்பனுக்கும் கேட்டுக்கிறேன். ஊர் பொதுமக்களும் அதே மாதிரி வந்து ஊர் முக்கிய ஜமாத்தார்கள் எல்லாருமே வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட முல்லாக்கள்ல கண்டிப்பான முறையில் இது கொடுத்து நீங்க விழிப்புணர்வு பண்ணுங்க. அப்புறம் இந்த காவல்துறையை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது காவல் நிலையங்கள் அங்கேயே தான் இருக்கும். அந்த காவல் நிலையங்களில் எத்தனையோ காவலர்கள் மாறுவாங்க. காவலர்களை பற்றி நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் நான் எத்தனையோ காவலர்களை பார்க்க நிறைய விமர்சனங்கள் எனக்கும் உண்டு. நம்ம மேலப்பாளையத்தில் இப்போ இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு நான் ஏற்கனவே ஒரு வழக்கு சம்பந்தமா போயிருந்தேன். அங்க வந்துட்டு நம்ம காவல்துறை துணை ஆய்வாளர், அவர் பேர் கூட வந்துட்டு முத்து ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரும், ஒரு காவலர் வந்துட்டு அவங்களோட பேரே தெரியல, அவங்க வந்துட்டு நார்மலா அதான் மஃப்டின்னு சொல்லுவாங்கல்ல, டிஷர்ட் அண்ட் பேண்ட்ல இருந்தாரு, அவரோட பேர் கூட தெரியல. அந்த 2 காவலர்களும் அந்த வழக்கு சும்மா பேசும்போது ஒரு நியாயமான முறையில, ஒரு என்ன சொல்றது, அநீதம் இழக்கப்படாத அளவுக்கு நியாயமான முறையில் என்ன பேசணுமோ, அது மனுதாரராக இருக்கட்டும் எதிர் மனுதாரராக இருக்கட்டும், 2 பேருக்கும் சரியான நியாயமான இது என்னதோ அது அழகான முறையில் பேசினாங்க. அதனால அந்த 2 பேருக்கும்
ஒரு வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புறேன். அதே நேரத்தில் நம்ம மேலப்பாளையம் காவல்துறை ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர், ஏற்கனவே நான் சொன்ன 2 பேரும் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர், இவர் இன்ஸ்பெக்டர், அவங்க பேர் வந்துட்டு ராஜேஷ் நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலப்பாளையம் காவல்துறையில காவல் ஆய்வாளர் இருக்காரு. அவரும் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு வழக்கு விஷயமா நான் பேருக்கும்போது அவரும் பேசினாரு. ரொம்ப என்ன சொல்றது, காவல்துறையில நான் சந்திக்காத மனிதர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு ராஜேஷ் சார் அவர்கள், அப்புறம் வந்துட்டு முத்து ரஜினிகாந்த், அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் ஒருத்தங்க, மொத்த 3 பேருமே ரொம்ப அந்த வழக்கு விஷயமா பேருக்கும்போது ரொம்ப அழகான முறையில் பேசுறாங்க. அவங்க 3 பேருக்கு அந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறேன். காவலர்கள் அவங்களோட பணிகளை செய்யறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பெருநாள் இரவா இருக்கட்டும், மற்ற நேரங்களா இருக்கட்டும், நைட் நேரங்கள்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், எந்த விபத்து ஏற்பட்டக்கூடாது, யாருக்கு எந்த இடையூறு ஏற்பட்டக்கூடாது, அப்படி விடிய கண்முழிச்சு வேலை பார்க்கறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற, இது காவல்துறைக்கு நம்ம வந்துட்டு பக்கு வைக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட நட்பேர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக இல்லை, எனக்கு மனசு தோணுச்சு, அதை நான் வெளிப்படையா பேசுறேன். எம்பிஎம் கோமாளி சார்பாக நான் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை? நீ பேசணுமா? என்ன பேசுறா? தயவு செஞ்சு பைக் ரேஸ்லாம் போவாதீங்க. அடுத்து ஹாரன் கீர்லாம் அடிக்காதீங்க. அடுத்து பெருநாள் நேரம் பேரண்ட்ஸோட நல்ல ஜாலியா இருங்க. எம்பிஎம் கோமாளி சேனல் சார்பாக உங்கள் அரபி ரையான். அதெல்லாம் சொன்னேன். பெருநாள் நேரம் பேரண்ட்ஸோட ஜாலியா இருங்க, பைக்லாம் ரேஸ் பண்ணுங்க. இது என்னோட டைலாக்லடா. எப்போ நீ சொல்றேன்னு நான் சொல்றேன். ஓகே, அரபி ரையான் அவர்களுடன் அரபி நானியாராகிய நான். பாய்.